எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். நாளைக்கு நான் டீ ஷாப் ஓப்பன் பண்ணுறேன். இது எந்த ஒரு சப்போர்ட் பேக் பின்னாடி அப்படிலாம் எதுவும் கிடையாது. என்னோட சொந்த முயற்சியில் பண்ணுறேன். நாளைக்கு நான் டீ ஷாப் ஓப்பன் பண்ணுறேன். எங்களோட அம்மா தாத்தா எல்லாம் டீ கடை தான் வச்சுருந்தாங்க. ஸோ படிப்படியாக எனக்கு ஆக்டிங் பிடிக்கும். மறக்காமல் என்னோடய டீ கடைக்கு விசிட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்கிட்ட ஒரு கொலுசு இருந்தது. ஸோ அதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ யார்கிட்டையும் எதுவும் வாங்காமல், கடன்லாம் வாங்காமல் நானே போய் இஎம்ஐயில் எடுத்தேன். இண்டக்ஷன் ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் டேபிள் இந்த மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு நானே டெம்போ வச்சு ஏற்றிட்டு வந்தேன். கடைக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் மொதல் நாளே வாங்கிட்டேன். நான் அதிகமாக எதுவும் வாங்கலை, ஏன்னா எங்கள் வீட்லேயே டீ கடை வச்சுருந்ததுனால நான் வீட்டில் இருந்து கிளாஸ் எல்லாமே இருந்துச்சு. நான் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கட்டுமேன்ட்டு காஃபி கப்பும் கண்ணாடி கிளாஸ் மட்டும் தான் வாங்கினேன். இந்த அடுப்பும் இண்டக்ஷன் மட்டும், இந்த டேபிள் மட்டும், இது மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். கடையெல்லாம் முன்னாடியே மொதல் நாளே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். வீட்டில் கடையில் உள்ள ஃப்ரிட்ஜ் இருந்தது. ஃப்ரிட்ஜை மட்டும் எடுத்து வச்சுட்டு பால் காய்ச்சறதுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ண பில்லு இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணேன். இன்றைக்கி என்ன நம்ம பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் எடுத்துருந்தாங்க. அதெல்லாம் இறக்கிட்டு இருந்தாங்க. கடையை அதாவது நாளைக்கு பால் காய்ச்சிரும் அப்படின்றதுனால மொதல் நாளே நாங்கள் டேபிள் நாங்கள் இட்லி மீன் குழம்பு அது மாதிரி போடலான்னு ஒரு பிளானு. ஸோ அதனால் இட்லி மீன் குழம்பு, அதனால் கெச்சப்போ, அப்புறம் சாண்ட்விச், பிரெட் ஆம்லேட் போடலான்ருக்குன்னா அதுக்கான தேவையான பொருள், அப்புறம் சாமி படம், கொஞ்சம் பூஜை ஜாமான், இது வராகி அம்மன், அப்புறம் சாமி வச்ச மாதிரி. அப்புறம் எப்போவுமே ஹோட்டல்னால் அன்னபூர்ணி இருக்கும் இல்லையா, இது சின்ன ஹோட்டல்னால் இது எப்போவுமே மோட்டிவேஷன், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த குதிரை படம். அப்புறம் வீட்டில் கடையில் ஸ்டிக்கர்லாம் ஒட்ட சொன்னேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் எல்லோரும் டீ கடை இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கணும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்ட்டு டவுன்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் நான் ஒட்ட சொன்னேன். ஸோ இந்த ஸ்டிக்கரே 1500 வந்துச்சு. அப்புறம் போஸ்ட்ரு அதெல்லாம் அடித்து அது ஒரு 1500. ஸோ இது மாதிரி தான் இப்போதைக்கு சின்ன செட்டப். இதான் என்னோடய டீ கடை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு நம்ம நம்மக்கிட்ட காசு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு பெருசாக பண்ணாலும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம நினச்சோன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்மக்கிட்ட நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் லைஃப்பில் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாவே நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற உங்ககிட்ட சமைக்கிற டேலண்ட் இருக்கும், உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருக்கும் உங்களுக்குள்ளே. நீங்கள் அட்லீஸ்ட்டு நல்லா குழம்பு வைப்பீங்க அப்படின்னா கூட ஒரு கடை போடலாம். ஐயோ நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், அதனால் நான் போய் எப்படி ரோட்டு கடை போடுறது, நான் போய் எப்படி டீ கடை வைக்கிறது அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாத்துலேயுமே சம்பாதிக்க முடியும். எல்லாமே லைஃப் டைம் ஒரு இன்கம் தான். நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும். நம்ம இப்படி பிறக்கிறோங்கிறது நம்மளோட எய்மாக இருக்கலாம், ஆனால் இப்படியே தான் இருக்கணுன்றது நம்மளோட எய்மாக இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு ஏழையாக பிறந்திருக்கலாம், நம்ம ஏழையாகவே சாகக்கூடாது. அந்த மைண்டில் வச்சுட்டு இப்போ உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குது உங்களால். இப்போ நான் பியூட்டிஷியன் படிச்சிருக்கேன், ப்ரைடல் கிடைச்சாலும் ப்ரைடல் போவேன், ஆக்டிங்னா ஆக்டிங் பண்ணுவேன். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இன்கம் இருக்கும் இல்லையா சார். அண்ணாவோட தேவைக்காக நம்ம யாரையும் பிளைண்ட் பண்ணாமல், யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இதை டீ கடைன்றது ஒரு டவுனில் இருக்கிற மாதிரியே நம்ம ஏன் வில்லேஜ்லேயும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக பார்த்து பண்ணேன். இந்த ஸ்டிக்கர் எல்லாமே பார்த்து ஒட்டினதான். இப்போ எனக்கு ஷூட்டு, நான் 2 நாள் எனக்கு கண்டினியூஸாக எனக்கு 1 வீக் ஷூட்டு. நான் அது 2 நாள் எனக்கு லீவ் கேட்டு, ஸோ அம்மாவுக்கு மசாலா டீ நான் இதில் என்ன ஸ்பெஷலாக கொண்டு வந்தேன்னா, நான் கடை வைக்கணுன்ட்டு 1 வீக் முன்னாடியே நான் எல்லாமே சர்ச் பண்ண ஆரம்பித்தேன், என்ன பெஸ்ட்டாக கொடுக்கலாம். ஊரில் 10 டீ கடை இருக்கும், 10 சாப்பாடு கடை இருக்கும். 10 டீ கடையிலே எல்லோரும் ஒரு கடையில் தக்காளி சட்னி டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு கடையில்
வேர்க்கடலை சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். கொடுக்குற ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு டேஸ்ட்டுக்காக தான் அந்தந்த கடையில் போய் வாங்குவாங்க இல்லையா? அதனால வந்து நம்ம என்ன அந்த 10 டீ கடை இருந்தாலும் 10வது 11வது டீ கடை நம்ம ஒன்று வைக்கிறோன்னா அதில் என்ன நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்றதுனால நான் ஒவ்வொன்றும் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். சாண்ட்விட்ஜி எங்கள் டவுன்லலாம் சாண்ட்விட்ஜி கிடையாது இந்த சீர்காழில். ஸோ சாண்ட்விட்ஜி போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா லாங் ட்ராவல்லேருந்து வரவங்க மோஸ்ட்லி டவுன்லேருந்து வரவங்க அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு கூட தோணும். ஸோ சப்போஸ் அவங்க வந்தால் அவங்களும் அந்த மாதிரி வராங்க கஸ்டமருக்கும் நம்ம வந்து போட்டு தர மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால நான் சாண்ட்விட்ச்லாம் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து பர்கர் எப்படி மேக் பண்ணோம், அப்புறம் ப்ரெட் ஆம்லேட் வந்து வீச்சாயா வலசைவாக்கத்தில் ஒரு அண்ணா இருக்காங்க. நாங்கள் ஷூட் இல்லாத டைமில் நாங்கள் வேலைக்கு போவேன். அந்த அண்ணா வந்து அங்கே தான் நிறைய வீடியோவில் கூட நான் வந்து ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டுப்பேன். ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிடுவேன். ஸோ அந்த அண்ணா வந்து சொன்னாங்க இப்படிலாம் போடணுமா, ப்ரெட் ஆம்லேட் போடு, கடை வை, ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணாங்க. நல்லதுமா, நல்ல விஷயம், பண்ணு, உன்னால் முடியும், நீ பண்ணு, என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் தேவை அதெல்லாம் நான் சொல்கிறேன், நீ எதுவும் பிராண்டெல்லாம் எடுக்காத, உன்னால் டீ நல்லா போட முடியுமா அதை நீ பெஸ்ட்டாக கொடு, அங்கே வந்து 20 ரூபாய்க்கு தராங்கன்னா நீ 10 ரூபாய்க்கு கொடு, அந்த மாதிரியே பிடி, கண்டிப்பாக நீ கொடுக்குற டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து வருவாங்க அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அந்த விச்சயானாக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் நிறைய மோட்டிவேஷன் பண்ணாங்க. பரவாயில்ல சின்ன பொண்ணாக இருக்க, ஆனால் வந்து டீ கடை வைக்கணும்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் பண்ணாமல் ப்ரைடல் அகாடமி ஓப்பன் பண்ணனால நான் இப்போ தான் படிச்சிருக்கேன். ஸோ வந்து நான் படித்தது அரைகுறையாக, எல்லாமே நம்ம வந்து பர்ஃபெக்டாகவே இருந்திருக்க மாட்டோம். கிளாஸில் சில விஷயம் தெரிஞ்சிருக்கும், சில விஷயம் தெரியாது. ஸோ ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் ஒருத்தவங்க என்னை நம்பி கற்றுக்க வராங்கன்னா நான் அவங்களுக்கு முழுசாக சொல்லித்தரணும்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா சும்மா பீஸ் வாங்கிட்டு நான் அவங்களுக்கு வந்து நானும் படித்தேன், நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு தான் அப்படின்றதுக்கு ப்ராப்பராக இப்போ ஃபவுண்டேஷன்னா இப்படி மேக்கப் பண்ணோம் அதுதான் நம்ம படிச்சிருக்கோம். இல்லை நான் இனிமேல் தான் வரும், 11 மணிக்கு தான் வரும். ஃபஸ்ட்டு செல்ஃப் மோட்டிவேஷனாக நானே எடுத்துக்கிறேன். ப்ரைடல் முடிச்சிருக்கேன். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் ரெகுலர் இன்கம் வரணுன்றதுக்காக இது பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைய ரொம்ப சூப்பராக போச்சு. என்னோடய தம்பி குழந்தைங்களோட விளையாண்டு ஜாலியாக போச்சு. அப்புறம் வந்து என்ன சொல்லணுன்னா ஸ்டிச்சிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஒரு பெண்ணால் முடியாதது எதுவும் கிடையாது. ஒரு பொண்ணு நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ மேரேஜ் ஆனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அதை பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கனாவே இந்த ஒரு சின்ன பால் டப்பா இல்லை ஒரு சின்ன ஹேர்பின் வாங்கணும், ஒரு சின்ன ஒரு சாக்லேட் வாங்கினா கூட நம்ம மற்றவங்களோட தயவை எதிர்பார்க்காம உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிங்களாவே பெஸ்ட்டாக. நம்ம வந்து நம்மக்கிட்ட காசு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு பெருசாக பண்ணாலும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னுலாம் நம்ம நினச்சோன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்மக்கிட்ட நம்ம வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் லைஃப்பில் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாவே வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அதுக்கு வந்து உங்ககிட்ட சமைக்கிற டேலண்ட் இருக்கும், உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருக்கும் உங்களுக்குள்ளே. நீங்கள் வந்து அட்லீஸ்ட்டு நல்லா குழம்பு வைப்பீங்க அப்படின்னா கூட ஒரு கடை போடலாம். ஐயோ நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன், நான் வந்து இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், அதனால் நான் போய் வந்து எப்படி ரோட்டு கடை போடுறது, நான் போய் எப்படி டீ கடை வைக்கிறது அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாத்துலேயுமே வந்து சம்பாதிக்க முடியும். எல்லாமே வந்து லைஃப் டைம் வந்து ஒரு இன்கம் தான். நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகணும். நம்ம வந்து இப்படி பிறக்கிறோங்கிறது நம்மளோட எய்மாக இருக்கலாம், ஆனால் இப்படியே தான் இருக்கணுன்றது நம்மளோட எய்மாக இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஒரு ஏழையாக பிறந்திருக்கலாம், நம்ம ஏழையாகவே சாகக்கூடாது. அதை வந்து மைண்டில் வச்சுட்டு இப்போ உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குது உங்களால். இப்போ நான் வந்து பியூட்டிஷியன் படிச்சிருக்கேன், ப்ரைடல் கிடைச்சாலும் ப்ரைடல் போவேன், ஆக்டிங்னா ஆக்டிங் பண்ணுவேன். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இன்கம் இருக்கும் இல்லையா சார். அண்ணாவோட தேவைக்காக நம்ம யாரையும் வந்து பிளைண்ட் பண்ணாமல் யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை டீ கடைன்றது ஒரு டவுனில் இருக்கிற மாதிரியே நம்ம ஏன் வில்லேஜ்லேயும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து பார்த்து பண்ணேன். இந்த ஸ்டிக்கர் எல்லாமே வந்து பார்த்து ஒட்டினது தான். இப்போ எனக்கு ஷூட்டு நான் 2 நாள் எனக்கு கண்டினியூஸாக எனக்கு 1 வீக் ஷூட்டு. நான் வந்து அது 2 நாள் எனக்கு லீவ் கேட்டு ஸோ
ஸோ அம்மாவுக்கு வந்து மசாலா டீ நான் வந்து இதில் என்ன ஸ்பெஷலாக கொண்டு வந்தேன்னா, நான் வந்து கடை வைக்கணுன்ட்டு 1 வீக் முன்னாடியே நான் எல்லாமே வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். என்ன பெஸ்ட்டாக கொடுக்கலாம். ஊரில் வந்து 10 டீ கடை இருக்கும், 10 சாப்பாடு கடை இருக்கும். 10 டீ கடையிலே எல்லாரும் வந்து ஒரு கடையில் வந்து தக்காளி சட்னி டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு கடையில் வந்து வேர்க்கடலை சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். கொடுக்குற ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு டேஸ்ட்டுக்காக தான் அந்தந்த கடையில் போய் வாங்குவாங்க இல்லையா. அதனால் வந்து நம்ம என்ன அந்த 10 டீ கடை இருந்தாலும் 10வது 11வது டீ கடை நம்ம ஒன்று வைக்கிறோன்னா அதில் என்ன நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்றதுனால நான் ஒவ்வொன்றும் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். சாண்ட்விட்ஜி எங்கள் டவுன்லலாம் சாண்ட்விட்ஜி கிடையாது இந்த சீர்காழில். ஸோ சாண்ட்விட்ஜி போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா லாங் ட்ராவல்லேருந்து வரவங்க, மோஸ்ட்லி டவுன்லேருந்து வரவங்க அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு கூட தோணும். சப்போஸ் அவங்க வந்தால் அவங்களும் அந்த மாதிரி வராங்க கஸ்டமருக்கும் நம்ம வந்து போட்டு தர மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால நான் சாண்ட்விட்செலாம் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து பர்கர் எப்படி மேக் பண்ணோம், அப்புறம் ப்ரெட் ஆம்லேட் வந்து வீச்சாயா வலசர்வாக்கத்தில் ஒரு அண்ணா இருக்காங்க. நாங்கள் ஷூட் இல்லாத டைமில் நாங்கள் வேலைக்கு போவேன். அந்த அண்ணா வந்து அங்கே தான் நிறைய வீடியோவில் கூட நான் வந்து ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்ருப்பேன். ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிடுவேன். ஸோ அந்த அண்ணா வந்து சொன்னாங்க, இப்படிலாம் போடணுமா ப்ரெட் ஆம்லேட், போடு, கடை வை, ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணாங்க. நல்லதுமா, நல்ல விஷயம், பண்ணு, உன்னால் முடியும், நீ பண்ணு, என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் தேவை அதெல்லாம் நான் சொல்கிறேன். நீ எதுவும் பிராண்டெல்லாம் எடுக்காத, உன்னால் டீ நல்லா போட முடியுமா அதை நீ பெஸ்ட்டாக கொடு. அங்கே வந்து 20 ரூபாய்க்கு தராங்கன்னா நீ 10 ரூபாய்க்கு கொடு. அந்த மாதிரியே பிடி, கண்டிப்பாக நீ கொடுக்குற டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து வருவாங்க அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அந்த விச்சையானாக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் நிறைய மோட்டிவேஷன் பண்ணாங்க. பரவாயில்ல, சின்ன பொண்ணாக இருக்க, ஆனால் வந்து டீ கடை வைக்கணும்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் பண்ணாமல் ப்ரைடல் அகாடமி ஓப்பன் பண்ணலாம்ல. நான் இப்போ தான் படிச்சிருக்கேன். ஸோ வந்து நான் படித்தது அரைகுறையாக, எல்லாமே நம்ம வந்து பர்ஃபெக்டாகவே இருந்திருக்க மாட்டோம். கிளாஸில் சில விஷயம் தெரிஞ்சிருக்கும், சில விஷயம் தெரியாது. ஸோ ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் ஒருத்தவங்க என்னை நம்பி கற்றுக்க வராங்கன்னா நான் அவங்களுக்கு முழுசாக சொல்லித்தரணும்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, சும்மா பீஸ் வாங்கிட்டு நான் அவங்களுக்கு வந்து நானும் படித்தேன், நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு தான் அப்படின்றதுக்கு ப்ராப்பராக இப்போ ஃபவுண்டேஷன்னா இப்படி மேக்கப் பண்ணோம், அதுதான் நம்ம படிச்சிருக்கோம். இல்லை, நான் இனிமேல் தான் வரும், 11 மணிக்கு தான். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக தான் வந்து அவங்களோட டெக்னிக்காக இருக்கட்டும், குயிக்காக எப்படி மேக்கப் போடலாம், மேக்கப்போட மெத்தட், இதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்கள்ட்ட தான் நம்ம கற்றுக்குறோம். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக ஆனால் தானே நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸே ஆகாமல் நான் கிளாஸ் போயிட்டேன், நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், அதனாலன்ட்டு நானும் ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னை நம்பி ஓகே, இப்போ நம்ம சுற்றியில் உள்ளவங்களே ஓகே ரம்யா இருக்காங்களா, அந்த நல்ல பொண்ணுதில் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கு, ஒருவேளை நமக்கும் நல்லா சொல்லித்தரோம் அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில் தானே வருவாங்க. அவங்களும் நம்மள மாதிரி லைஃப்பில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சாதிக்கணும்னு நினச்சி ஏதோ ஒரு நம்பிக்கையில் என்கிட்ட கற்றுக்க வராங்கன்னா அந்த நம்பிக்கை நான் உடச்சிடக்கூடாது. என்னென்னா, எப்படியாச்சும் நான் இந்த 1 வீக்கில் நான் அந்த மோட்டிவேஷன் நினச்சி தான் ப்ரைடல் அகாடமி படிக்க போனேன். எப்படியாச்சும் வந்து மேக்கப் கற்றுக்கணும், சீக்கிரம் வந்து ப்ரைடல் அட்டன் பண்ணி ஒரு மேக்கப் போட்டாலும் ஏதோ நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து வளரணும், பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் படிப்படியாக பண்ணணும், எப்படியாவது லைஃப்பில் வந்து பெரியலாக ஆகணும் அப்படின்னு தான் நம்ம ஒரு எய்ம் வச்சு தான் நம்ம வந்து அந்த ஒரு நம்மளே ஒரு இது பண்ணணும் இல்லை, பிளான் போடுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி என்னை நம்பி வராங்கன்னா ஓகே, நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னா நான் ஃபுல்லையும் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க என்கிட்ட படிக்கிறாங்க, என்கிட்ட கற்றுக்குறாங்கன்னா முழுசாக அவங்க வந்து என்கிட்ட கற்றுக்கிட்ட உடனே அவங்க வந்து சம்பாதிக்கணும், அதை வந்து நான் பார்க்குற மாதிரி இருக்கணும். என்னால் அவங்கள வளர்த்து விடணுமோ தவிர என்னால் அவங்க வந்து காசை கொடுத்து வேஸ்ட் பண்ணிவிட்டு நான் அங்கே போனேன் ஒழுங்காகவே சொல்லித்தரல, அதுக்கே ஒன்றும் தெரில அப்படின்ற மாதிரி வரக்கூடாது. அப்படின்றதுனால தான் நான் அகாடமி வந்து வைக்கலை. ஏன்னா நான் இப்போ தான் படிச்சிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நிறைய கற்றுக்கணும், நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டு நம்மளும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறைய மேக்கப் அட்டன் பண்ணி அது மூலம் நம்ம ட்ரிக்கு என்னென்னலாம் மெத்தட் இதெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக தெரிஞ்ச மாதிரி தான். இப்போ என்கிட்ட படிக்க வராங்கன்னா ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது அப்படி தான் எங்கள் மேம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம டீச்சராக இருக்கோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும்.
ஸோனா அந்தளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்ம அகாடமி பண்ணணும். ஒருத்தவங்க நம்ம சம்பாதிக்கணுன்றதுனால மற்றவங்க நம்மளை நம்பி ஒரு பழப்புக்காக லைஃப்பை ஏதாவது எவ்வளோ கற்பனையோடு வருவாங்க. சீக்கிரம் வச்சு பண்ணணும், வீடு வாங்கிடணும், மேக்கப் படித்தா ஒரு மேக்கப்புக்கு எப்படியும் 12,000-20,000 தருவாங்க, ஒரு மேக்கப் பிடிச்சா ஒரு கடன் அடைக்கலாம், ஒரு மேக்கப் பிடிச்சா ஒரு நகை வாங்கலாம் அப்படின்ற மைண்ட் தாட்டில் தான் நம்மக்கிட்ட வருவாங்க இல்லையா. ஸோ அதாவது மேக்கப் படிக்க போகிறவங்கள்ட்ட. அப்போ அந்த கனவை வந்து நம்ம கலைக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நம்பிக்கையாக பண்ணாங்கன்னா நம்ம நம்புகிற மாதிரி நம்மளால் உடனே அவங்களுக்கு ப்ரைடல் கிடைக்கணும், உடனே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்கணுன்னு தான் என்னோடய மைண்ட் தாட் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அகாடமி வந்து இப்போதைக்கே ஸ்டார்ட் பண்ணல. அகாடமி பற்றியோ இல்லை மேக்கப் பற்றியோ எதுவுமே எடுக்கலை. நம்மளோட பரம்பரை தொழில் என்ன? டீ. எங்கள் தாத்தா டீ கடை, ஆயா டீ கடை, எங்களோட அம்மா டீ கடை, அப்பா மட்டும்தான் கொத்தனார், அதனால் அவர் பொழைச்சிக்கிட்டாரு. நல்லா ஃபேமிலி ஃபுல்லாக வந்து டீ சாப்பாட்டு கடை. எங்கள் குடும்பம் வந்து சாப்பாடு நல்ல சாப்பாடு, வீட்டு சாப்பாடு தான் கொடுத்து நல்லா ரொம்ப சூப்பராக வியாபாரம் போச்சு. அம்மா சரி, ஆயா தாத்தா வச்சுருந்தப்போ சரி. ஸோ நான் நினச்சேன் அது பரம்பரை தொழிலாக இருந்தாலும் நம்ம ருசியை தானே கொடுக்கணும். 10 கடையில் ஒரு டேஸ்ட் கொடுக்குறாங்க, 11 கடை நம்ம ஒரு டேஸ்ட் கொடுப்போம். நம்ம டேஸ்ட் பிடிச்சிருந்தா நம்ம சாப்பாடு சாப்பிட போகிறாங்க. ஸோ அதனால தான் என்னோடய கடையில் வந்து இட்லி சாம்பார் இல்லாமல் இட்லி மீன் குழம்பு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன், இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஸ்டார்ட் பண்ணதான் இந்த பெரிய கடை. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன இருந்தாலும் நான் சொந்தமாக வச்சுருக்கேன்றதுனால ஒவ்வொன்றும் இந்த ஸ்டிக்கர் எல்லாமே பார்த்து ஒட்ட சொன்னேன். ஸோ எல்லாமே ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. நம்ம ஒரு கடைக்கு ஓனர் எதை சொல்லுவாங்களே, இங்கே நான் தான் ஓனர் அப்படி அந்த ஒரு சீக்கிரம் ஒவ்வொருத்தையும் அச்சீவ் பண்ணிவிடுவேன் நினைக்கிறேன். இதையும் அச்சீவ் பண்ணிவிடுவேன். சீக்கிரம் அகாடமி ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வளரணும். அப்படி தான் பண்ணி எப்படி சொல்கிறது, மேக்கப் படித்தா மேக்கப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. எது நமக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சதோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரேன் இல்லையா. ஸோ ப்ரெட் ஆம்லேட் போட கற்றுருக்கேன். மசாலா டீ, பாம்பே மசாலா டீ வந்து பார்த்தேன். ஸோ அதையும் ப்ரிப்பேர் பண்ணி அதோட மசாலாலாம் அரைச்சி வச்சு, ஸோ இப்போ பாம்பே மசாலா டீ மும்பை மசாலா டீ நிறைய பேர் குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, பரவாயில்ல நம்ம நல்லா தான் டீ போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ வந்து இப்போ நான் ஷூட் வேறு போகணும். இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அம்மாக்கிட்ட இதெல்லாம் ப்ரிப்பேராக என்னென்ன பண்ணுங்கள், எப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு தான் அம்மாவை விட்டுட்டு போகணும். ஷூட் முடிச்சுட்டு மறுபடியும் நான் வந்து கடையை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி பிடிச்சிருக்கு. இது ஒரு புது அனுபவமாக நல்லாவே இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஸோ அதனால் வீட்டில் இருக்கிற கேர்ள்ஸ், இது நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எல்லோரும் வந்து என்னை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்கு பாரதியார், நேதாஜி அவங்கள தான் எடுத்துக்கணும்னு கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு லைஃப்பு, அவங்களோட லைஃப்பு இதையும் பார்த்து கூட சில பேருக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு இருக்கவே பிடிக்கல, செத்துடலாம், கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா. ஸோ அவங்களாம் என்னை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. நான்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிட்டேன் லைஃப்பில். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் அதை விட்டு நிறைய வெளியில் வந்து ஏதோ பண்ணி லைஃப் நல்லா போகுது. எப்படின்னா அதாவது நான் படித்த வேலை கிடைக்கலனாலும் பிடிச்ச வேலையை நான் விருப்பப்பட்டு அழகாக செய்கிறேன். யார்கிட்டையும் போய் நம்ம ₹1 கேட்க வேணாம், எதுக்காகவும் கையேந்த வேணாம், யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க வேணாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. உங்களுக்கு சாப்பாடு கடை பிடிச்சா சாப்பாடு கடை வைங்க, தையல் பிடிச்சதா தையல் ஸ்டிச்சிங் பண்ணுங்கள், ஒரு ப்ளவுஸ் ₹300 ₹100 அந்த மாதிரி வைங்க. எல்லா கேர்ள்ஸு, லேடிஸ், பெண்கள் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், பொம்பளைங்கன்னு வந்து சாரி பேசும்போது அப்படி தானே பேசுவாங்க. ஸோ அதனால் நான் சகஜமாக பேசுகிறேன். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறீங்க, பெண்களாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஸ்கூல் பொண்ணுங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், என்ன மாதிரி உள்ளவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுமே, உங்களால் தனியாக நிற்கணும், ₹1 வந்து மற்றவங்களை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும். உட்காந்து படுத்து புரண்டு அழுந்து யோசிங்க, நம்மகிட்ட என்ன இருக்குன்னு. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று வரும். அதை வச்சு ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைஃப்பு செம்மையாக போகும். உங்களுக்கெல்லாம் மோட்டிவேஷன் கொடுக்க நான் ஒரு முன்னுதாரணம் நினச்சிக்கோங்க. நடிப்பும் பிஸ்னஸும் எல்லாமே இருக்கணும். ஸோ லைஃப்பில் வந்து நல்லா எல்லாருமே சக்ஸஸாக அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து நான் கடை வீடியோ போடுறேன், எப்படி நான் காலையிலே வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? தேங்க்யூ, டாட்டா, பாய். வளருது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.